ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரதீப் பிபிசி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லேண்டை வாங்கும்போதும் சரி, விற்கும்போதும் சரி, பாமர மக்கள் என்னெல்லாம் கவனிக்க வேண்டாம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நமக்கு சொல்கிறதுக்காக நம்ம ஆஃபீஸோட லீகல் அட்வைசர் அட்வொகேட் ஜான்சன் சேவியராஜ் வந்து இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒரு பாமர மக்கள் ஒரு நிலத்தை வாங்கும்போது முதலில் பார்க்க வேண்டியது வில்லங்க சான்று இப்படி இருக்கு. அலுவலகத்தில் கிடைக்கும் இந்த வில்லங்க சான்றில் எங்கே யார் விற்றது யார் வாங்கினது எல்லா விவரமும் இந்த வில்லங்கத்தில் வந்துடும். முதல்ல பார்க்க வேண்டியது வில்லங்கம். இந்த வில்லங்கத்தில் நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கவோ இது இல்லைன்னா அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியது பத்திரம். ஒரு பத்திரம் எழுதியிருப்பாங்க, அந்த பத்திரத்தை பார்க்கணும். அதில் சொத்து விவரங்கள் என்னென்ன இருக்குது, என்ன கண்டிஷன் போட்டு, விலை பத்திரமா, இஷ்டதானமா, கிஃப்ட் டீடா, இப்படி பார்க்க வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது போக்குவரத்து ஆகி பட்டா ஆகியிருக்கா. பட்டா, சிட்டா, அடங்கல், படிவம், எஃப்எம்பி காப்பி, இந்த மாதிரி பார்க்கணும். அடுத்ததாக பட்டா இப்படி இருக்கான். இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே எடுத்துடலாம் பட்டா. இந்த பட்டாயை வச்சு ஒரு ரசீது கொடுப்பாங்க. இந்த ரசீது கர ரசீதில் நம்ம ஒரு வீட்டில் போனோன்னா 2 இடம் காட்டுவாங்க. இது அல்ல, இது பஞ்சாயத்தில் கட்டுற வரி, இது வந்து கிராம அலுவலகத்தில் வில்லேஜில் கட்டுற வரி. இந்த ரசீதை வச்சே நம்ம கணிச்சிடலாம் இது போக்குவரத்து ஆகியிருக்கா இல்லையா. இந்த இடத்துல இன்னார் மகன் இன்னார் என்று இருந்தால் அது போக்குவரத்து ஆகலைன்னு. அதே இடம் இந்த இடத்துல இப்படி நீட்டமாக இன்னார் மகன் இன்னார் எழுதியிருந்தால் அது போக்குவரத்து ஆகியிருக்கு. பட்டா பார்க்கும்போது போக்குவரத்தான ஒரு பேர் அல்லது 2 பேர் இருக்கும், அது வந்து பட்டா. அதே நேரம் நிறைய பேர் இருந்தால் அது கூட்டு பட்டா, சப்டிவிஷன் ஆகலை. அப்புறம் எஃப்எம்பி காப்பி, வரைபடம், இவ்வளோத்தையும் நம்ம குறைந்தபட்சம் இவ்வளோத்தையும் பரிசீலித்தாலே போதும். இது மாதிரி நிறைய இருக்குது, ஆனால் இது வந்து கட்டாயம். சார், இந்த பத்திரத்தோட முன் பத்திரம்னா என்ன சார், அதை பற்றி கிளியராக ஒன்று சொல்லுங்கள் சார். முன்பத்திரம் என்பது நம்ம இப்போ ஒரு நிலத்தை வாங்கும்போது ஒரு பத்திரம் தராங்க இல்லையா, அந்த பத்திரம் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டது என்ற இதனுடைய முந்தின பத்திரம், முந்தின கை ஒரு ஆள் வைத்திருப்பார். அவருடைய பத்திரத்தை வைத்துதான் இந்த பத்திரம் எழுதப்பட்டிருக்கு. எனவே இந்த பத்திரத்திலே முந்தின பத்திரம், அது தாய் பத்திரம், முன் பத்திரம் என்பார்கள். இன்றைய காலகட்டத்தில் அந்த பத்திரத்தையும் நாம் சேர்த்து வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. சார், இந்த வில்லேஜ் ஆஃபீஸில் வந்து சொத்து வரி, பஞ்சாயத்தில் வந்து வீட்டு வரி, இதோ இந்த ரெண்டுமே வந்து எப்போ கட்டணும், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார். கிராம அலுவலகத்திலையும் சொத்து வரி கட்டணும், பஞ்சாயத்தில் வீட்டு வரி கட்டணும். ஆனால் என்னன்னு தெரியல, இது வந்து கிராம அலுவலகத்தில் கட்டுறது. இதில் வந்து சொத்து சம்பந்தமான அனைத்து விவரமும் இதில் இருக்கும். இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வில்லேஜ் ஆஃபீஸில் ஏதாவது நம்ம கட்டணும். அவங்க ஒரு வெள்ளத்தாளில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது வீட்டு வரின்னா வீட்டு பிளான் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளான் வரைஞ்சி பிளான் அப்ரூவல் வாங்கி, அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரி கலர் பேப்பரில் கொடுப்பாங்க. இது வீட்டு வரி. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சொத்து வரின்னு தான் போட்டிருக்கிறாங்க. அதான் மக்கள் குழம்புறாங்க. இதில் எது சொத்து வரி அப்படிங்கிறதுல குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கு. அது அலுவலகத்தில் தான் நம்ம கேட்கணும். அந்த எல்லாமே சொத்து வரின்னே வருது. பட் இந்த கலர் பேப்பரில் வர்றது வீட்டு வரி. இதுவும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் நம்ம கட்டணும். தேங்க்யூ சார். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் லேண்டை பற்றி விஷயம் நிறையங்கள் இருக்குது, மக்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறோம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.